அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் நிகழ்ந்தார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை முதலில் பார்ப்போம். தமிழர் தாயகம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது அதிகமாக பேசப்படுவது எல்லாமே சுவிட்சர்லாந்தில் நடக்கின்ற அமர்வு தொடர்பாக தமிழ் பிரதிநிதிகள் சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அங்கே கூட்டங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் அங்கே சென்றிருப்பதாக பேசப்படுகிறது. எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், சுவிட்சர்லாந்தில் என்ன கூட்டம் நடைபெற்றது, யார் யார் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்தார்கள் என்று கூற முடியுமா? இது கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முதலே என்னுடனும் இது பற்றி பேசப்பட்டது. இப்படி ஒரு குழு இலங்கையிலிருந்து வருகின்றது. அந்த குழுவினர் சுவிஸில் இருக்கிற மக்களை சந்திக்க போகிறார்கள் என்று சொல்லப்பட்டது முதலில். அப்போது அவர்கள் ஏன் வருகிறார்கள் என்ற போது இன நல்லிணக்கப்பாடு தொடர்பாக வருகிறார்கள் என்றுதான் கூறப்பட்டது. இப்ப நான் சொன்னேன், நல்லிணக்கப்பாடு என்று சொன்னால் முதலில் அந்த நல்லிணக்கப்பாட்டுக்கான நல்லெண்ண சமிக்கைகளை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். உதாரணமாக அத்துமீறிய பௌத்த ஆலயங்களை அமைப்பது, இலங்கை அரசின் சட்டங்களையே இலங்கை காவல்துறையினர் மதிக்காமல் விடுவது, வனத்துறையாக இருக்கலாம், தொல்லியல் துணைக்களமாக இருக்கலாம், அவர்கள் தமிழர்களின் நிலங்களை அபகரிப்பது, தமிழர்களை அரசியல் கைதிகளை விடுதலை செய்யாது வைத்திருப்பது, இராணுவம் விவசாய நிலங்களை வைத்திருப்பது, முதல் இதுகளை எல்லாவற்றையும் இவ்வளத்தையும் சொல்லுங்கள். இவ்வளவும் அவர்கள் செய்துவிட்டு வந்தால் அல்லது நடவடிக்கை ஆரம்பித்தால் அதற்கு பிறகு பேசலாம். இல்லை என்று சொன்னால் அவர்களும் டைம் பாஸ் பண்ண வருகிறார்கள், நாங்களும் அவர்கள் ஒரு டீக்கும் படைக்குமாக போய் அதிலிருந்து இருந்து கலைக்கிறதில்ல, இந்த பிரயோசனமும் இல்லை. ஆனால் அவர்கள் வந்த நோக்கம் பிறகு மாறிவிட்டது. பார்த்தால் பிறகுதான் சொன்னார்கள், இல்லை அங்கிருந்து தமிழரசு கட்சியின் சத்தியலிங்கம் வருகிறார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வருகிறார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் வருகிறார். அதை விட அரச தரப்பிலிருந்து, சிங்கள தரப்பிலிருந்து சிங்கள அமைச்சர் ஒருவர், இன்னொரு அவர்களின் அதிகாரிகள் சிலர், சிங்கள அரசுடன் இணைந்து இயங்கும் யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் சிலர் என்று சொல்லி சிங்கள அரசு என்ற ஒரு தொகுதி, தமிழ் மக்களின் ஒரு தொகுதியாகத்தான் வந்தார்கள். அப்ப பல்கலைக்கழகத்திலிருந்து ஸ்ரீலங்கா அரசுடன் வந்தாலும் அவர்கள் சிங்களவர்களாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். என்றால் அவர்கள் சிங்களவர்களின் கொள்கைகளை நிலைநிறுத்த வருபவர்கள். அப்பதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறினார், இது சுவிஸுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான 79 வருட ராஜதந்திர உறவுகளின் 79வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு கலந்துரையாடல். அதிலும் என்ன கூறினார்கள் என்று சொன்னால், அதாவது சுவிஸ் அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு தங்களோட பெடரல் சிஸ்டத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்துறது, அவர்களை காட்டுவது, இது ஒரே இலங்கைக்கு எவ்வாறு இந்த அதிகார பகிர்வை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் ஒரு ஒற்றுமையாக வாழலாம் என்பதற்கான விளக்க கூட்டம் திங்கட்கிழமை ஆரம்பமாகியதாக கூறியிருந்தார். ஓகே, அப்ப அவர் கூறியதன் படி பார்த்தால் சுவிஸ் அரசு தான் இதற்கான அழைப்பிதழை வழங்கியதாகவும் கூறியிருக்கிறார். அப்ப சுவிஸ் அரசு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால் எதிர்கட்சியிலிருந்து யாரும் வந்ததாக தெரியவில்லை. வேற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் யாரும் வரவில்லை. ஆக வந்தது தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சேர்ந்தவர்கள், மற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூப்பிடப்படவில்லை. ஆனால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாதவர்களும் வந்திருக்கிறார்கள். அதிலேயே கொஞ்சம் பிரச்சனை தான். அது உண்மையில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிடவில்லை. அடுத்ததாக சுவிஸ் அரசு எல்லாரும் விளங்கக்கூடிய மாதிரி இந்த பெடரல் சிஸ்டத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறது. அதன் பிறகு சத்தியலிங்கம் அவர்கள் கூறியிருந்தார், அவரும் ஒரு நேர்காணல், இந்த கூட்டம் 17ஆம் தேதி இடம்பெற்றது. அவர் கூறியிருந்தார், அதாவது வெவ்வேறு இன மக்கள் எவ்வாறு சேர்ந்து வாழலாம் என்பது தொடர்பான ஒரு பெடரல் ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு பெடரல் சிஸ்டம் சமஷ்டி எவ்வாறு வேலை செய்கிறது,
அதிகாரங்களை எவ்வாறு பகிர்வது என்பது தொடர்பாகத்தான் தங்களுக்கு அங்கு காட்டப்பட்டதாகவும் இது அரசியல் சபையை, அதாவது இலங்கை அரசு சொல்லுகின்ற அரசியல் சபை, நாடாளுமன்றத்தை அரசியல் சபை என்று எவ்வாறு அழைப்பது அதை ஒத்ததாகத்தான் கூறியிருக்கின்றார். அதாவது இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதனை இலங்கை அரசு தரப்பு சாதாரணமான ஒரு தமிழர்களின் ஆக்கிரமிக்கப்பட்ட காணியை விடுவதற்கே கையிட்டியில இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு சமஷ்டியை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி. இதை சத்தியலிங்கமும் கூறியிருக்கின்றார். இந்த அரசு தரப்பினர் வந்தவர்களுக்கு வடிவாக விளங்கப்படுத்தியிருக்கு. அவர்கள் விளங்கவில்லை என்று இனிமேல் போய் சொல்ல முடியாது. பிளேன்ல ஏறைக்கு இதை மறந்துட்டு திரும்பி ஏறிச்சினோம்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாதுன்னா என்ன? அப்ப சுவிஸ் அரசு காலத்தை இழுத்தடிக்கிறதா? இப்ப இதே ILC வானொலியில் நாங்கள் பேசியிருந்தோம் சுவிஸ் அரசின் அறிக்கை தொடர்பாக. தமிழர்களை எவ்வளவுக்கு இழிவுபடுத்தி திரிவுபடுத்தி தமிழர்களை, அதாவது 95% தமிழர்கள் இருக்கிற இடத்துல 5% சிங்களவர்கள் இருக்கிற இடத்துல 95 தமிழர்களின் வரியையும் வாங்கி கொண்டு முகத்தில கரிய பூசினதுதான் சுவிஸ் அரசின் வரலாறு. இன்னொன்றை நான் கூறுகிறேன். 2002 டிசம்பர் மாதம் அன்றைய விடுதலை புலிகளின் அன்றைய ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் அவர்களும் ஒரு தொகுதி விடுதலை புலிகள் உறுப்பினர்களும் இலங்கை அரசின் உறுப்பினர்களும் சுவிஸுக்கு சென்றிருந்தார்கள் இந்த பெடரல் சிஸ்டத்தை பரிசீலனை செய்வதற்கு. கிட்டத்தட்ட 23 வருஷங்களுக்கு முன்னர். வேணுமென்றா நீங்கள் கூகுளையோ அல்லது என்னத்தையோ தட்டி பாருங்கள். அப்போது போயிருந்தார்கள். அதாவது இது இந்த பெடரல் சிஸ்டத்தை, அதாவது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான நோர்வேயில் இடம்பெற்ற பேச்சுக்களில் ஒரு தீர்வாக இந்த சமஷ்டி முறை எவ்வாறு ஒர்க் பண்ணுகிறது என்பது தொடர்பாகத்தான் தாங்கள் இவர்களை அழைத்து வந்ததாக அன்றைய சுவிஸின் வெளிவிவகார அமைச்சர் இது தொடர்பாக பேசும்போது கூறியிருந்தார். ஆனால் அப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பேராசிரியர் தோமஸ் ஃப்ரினர் என்பவர் ஃப்ரிபர்க் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தின் பெடரல் சிஸ்டத்தின் ஒரு பெடரல் இன்ஸ்டிடியூட்டின் ஒரு பேராசிரியர். அவர் கூறியிருந்தார், அதாவது பல்வேறு சமூகங்களை கொண்ட ஒரு நாடுகளில் சுவிஸின் சமஷ்டி முறை ஒரு நல்ல சமஷ்டி முறை. அதுல கண்டோன் லெவல் இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் இதை நடைமுறைப்படுத்துவது கடினம் என்று 23 வருடங்களுக்கு முதல் அவர் கூறியிருந்தார். ஏனென்றால் அவர் கூறியது, இலங்கையின் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் சிஸ்டம். பிரித்தானியாவின் பொறிமுறையில் தான் இலங்கையின் சிஸ்டம் இயங்குகிறது. அப்ப அதுக்கு அவர் விளக்கம் கூறுகிறார் என்றால், பிரித்தானியாவின் பொறிமுறை எப்படி என்று சொன்னால், majority based winner takes all system. அதாவது ஒருத்தர் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடுவார்கள். அதுதான் பிரித்தானியா பழமையாக கொண்டிருக்கிற சிஸ்டம். அந்த சிஸ்டத்திலிருந்து பிரித்தானியா கூட மாறி இருக்கிறது. ஆனா இலங்கை அதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிற இலங்கையில் இதனை நடைமுறைப்படுத்த முடியாது என்று 23 வருடங்களுக்கு முதல் சொல்லியிருந்தார். அப்போது விடுதலை புலிகள் பலமாக இருந்தார்கள். அப்போது அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு கொண்டு போய் காட்டப்பட்டது இந்த சிஸ்டம் 23 வருடங்களுக்கு முன்பு. இன்று வரையிலும் ஒரு கிராம சபைக்கு கூட அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்ப இப்ப அடுத்த நாடகம் ஒன்று ஆரம்பமாக இருக்கிறது, பார்ட் 2 என்று சொல்லலாம். இது எவ்வாறு போக போகிறது என்பதுதான் இப்போது எங்களுக்கு முன் இருக்கிற கேள்வி. எனக்கு 1-2 கேள்விகள் வருகிறது. நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த கேள்விகளை கேட்கின்றேன். நாங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள், நான், நேரு குணரட்னம், இராமேந்திரன், ஃபட்டிமார் மாஸ்டர் போன்றவர்கள் அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றவுடன் அவர்களுடைய அணுகுமுறையில் மாற்றங்கள் இருக்கின்ற என்று அவர்கள் கூறுகிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் கூறினார்கள்.
அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று தமிழர் தரப்பு கூறிய விடயங்கள் எல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை, அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற அந்த பெடரல் மாநில போன்ற ஒரு தீர்வு தொடர்பாக இவர்கள் பேசுவார்களாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு இலங்கை தீவுக்கும் அது ஒரு பெரிய ஒரு சுழற்சி பாதையை கொண்டு போவதற்காக வழிவகுக்கும் என்று கதைச்சவங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஒர்க் ஷாப், நீங்கள் கூறுகின்ற இந்த ஒர்க் ஷாப் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? இது அதாவது இனிஷியேட் பண்ணினது சுவிட்சர்லாந்து அரசாங்கமா அல்லது அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கமா? சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தான் அழைப்பை விடுத்திருக்கிறது. சுவிஸ் அரசு அண்மை காலமாக ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுடைய விவகாரங்களில் அல்லது இலங்கை விவகாரமாக இருக்கலாம், அதில் சுவிஸ் ஒரு அதிகமான செயற்பாடுகளை கொண்டிருக்கின்றது. அதில் சுவிஸில் இருக்கின்ற சில தமிழர்களும் சுவிஸ் அரசுடன் இணைந்து இயங்குகிறார். ஆனால் அவர்களின் நடவடிக்கைகள் முழுக்க தமிழர்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை. அதை நாங்கள் முதலும் பேசியிருந்தோம். இதை விரைவாக ஆராய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதை இன்னொரு காலத்தில் பார்ப்போம். இப்ப கஜேந்திரகுமார் சொல்ல கருத்தின்படி இந்த சுவிஸ் அரசுதான் தங்களை இந்த 79வது இலங்கைக்கும் சுவிஸுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 79வது ஆண்டை முன்னிட்டு தங்களை அழைத்ததாக கூறியிருக்கின்றனர். இப்ப சுவிஸ் அரசு, இப்ப நீங்கள் பார்க்கலாம், 2002ஆம் ஆண்டு அண்டன் பாலசிங்கம் அவர்கள் சென்ற போது சுவிஸ் அரசின் வெளிவார அமைச்சின் பேச்சாளர் மேனுவல் சாகர் அவர் கூறியிருப்பதாக சுவிஸ் இன்ஃபர்மேஷன் என்ற சுவிஸ் நாலு ஏடுதான் இதை வெளியிட்டிருந்தது. என்னென்று சொன்னால், Switzerland could be of assistance in establishing a federal structure of government in Sri Lanka. அதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அதாவது ஸ்ரீலங்காவில் ஒரு சமஷ்டி ஆட்சியை அமைப்பதற்கு சுவிட்சர்லாந்து உதவ போகிறது என்றார். ஆனால் இறுதியில் போர் நடந்து அவ்வளவு பேரழிவு இடம்பெற்ற பின்னரும் கூட இல்லை, சுவிட்சர்லாந்து அங்கு கொல்லப்பட்ட மக்களுக்காகவும் அந்த போர்க்குற்றங்களுக்காகவும் இதையும் வாய் திறக்கவில்லை, இன்றும் வாய் திறக்கவில்லை. அந்த மக்களுக்கான நீதி தொடர்பாக கூட எதுவும் பேசவில்லை. இதுதான் எங்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இப்போது இந்த சுவிட்சர்லாந்து அரசு அனுரா அரசுக்கான ஒரு காலத்தை வாங்குகிறதா? ஏனென்றால் 2002ஆம் ஆண்டு காலத்தை வாங்கி விடுதலை புலிகளை அழித்தவர். இப்போதும் 23 வருஷத்துக்கு சரி, அழித்த பிற்பாடு கூட நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்களா? ஏதும் அழுத்தம் கொடுத்தீர்களா? ஏன் உங்களுக்கு தானே இருந்தது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை வைத்தாவது இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்களா இந்த 16 வருடத்துல? இல்லை. இப்போது அனுரகுமார திசாநாயக்க அரசு வந்தவுடன் இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதிலும் இருக்கின்றது. அண்மை காலமாக இலங்கை அரசின் அதிகாரிகள் தொடர்ச்சியாக சுவிட்சர்லாந்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக. இது நான் நினைக்கிறேன் 4வது. நான் ஒவ்வொரு தடவை வரும்போதும் அங்குள்ளவர்கள் எனக்கு அந்த தகவல்களை தருவார்களே. அவர்கள் அமைச்சர் ஒரு ஆள், பெண் ஒரு அமைச்சர் பேர் அவர் வந்திருந்தார் சில மாதங்களுக்கு முன்னர். அவர் சுவிஸ் அரசுக்கு ஊடாக இந்த புலம்பெயர் அமைப்புகளை ஏதோ ஒரு வகையில் தீர்வை கொடுக்க போவதாக கூறி இந்த முதலீடுகளை அங்கு கொண்டு செல்வதற்கு, ஏனென்று சொன்னால் இலங்கையின் டார்கெட் வந்து இப்ப 2030ஆம் ஆண்டு $25 பில்லியன் ஏற்றுமதியை எட்ட வேண்டும். 2030க்கு $25 பில்லியன் ஏற்றுமதியை எட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் இலங்கையின் ஏற்றுமதி துறை 12% வளர வேண்டும். அப்ப அதற்கு ஒரு முதலீடுகள் தேவை. அந்த அவர்கள் அது தொடர்பாக நீங்கள் இந்த முறை வந்த கொழும்பு ஆங்கில நாளேடை பார்க்கலாம். அதில் தான் அது வடிவாக போட்டிருக்கிறார்கள். அவர் கூறுகாத சாத்தியம் இல்லை என்றுதான் கூறுகிறார். ஆனால் அதற்குரிய சாத்தியம் என்னென்றால் இந்த புலம்பெயர் அமைப்பு ஆக்களின் நிதி பலம். இப்ப தமிழகம் வந்து புலம்பெயர் தமிழர்களை வைத்து படங்களை எடுப்பது,
முதலீடுகளை மேற்கொள்வது என்றெல்லாம் தமிழகம் கொஞ்ச நாள் செய்தார்கள். அதே போல தமிழகத்தின் ஆக்கள் இங்கே வந்து புலம்பெயர் மக்களின் பணத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விழாக்களை நடத்தி கொண்டு செல்வதெல்லாம் பார்க்கலாம். கோயில்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஈழத்தமிழர்களின் பணத்தை புடுங்குவதுதான். அது வெளிநாட்டுக்காரர்களும் செய்கிறார்கள், இந்தியர்களும் செய்கிறார்கள். அதை ஏன் இலங்கை அரசு இப்போது யோசிக்கிறேன், நான் புடுங்கக்கூடாது என்ற ஒரு தொனியில் தான் நான் இதை பார்க்கிறேன். நான் கொஞ்சம் விரிவாக இதை பார்க்க விரும்புகிறேன். அதாவது சில விடயங்களை நாங்கள் ஆராய்ந்தால்தான் சில உண்மைகள் வெளிவரும். நான் இதை ஒரு நேர்மறையாக பார்க்கிறேன். அப்படி என்று சொன்னால் நீங்கள் எனக்கு தெளிவு தாருங்கள். அதாவது இப்ப ஒரு விடயம் நடக்கும் பொழுது இந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் என்று சொல்வார்கள். இல்ல ஒரு சந்தேகம் இருந்தால் கொடுத்து பார்க்கலாம் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், பெனிஃபிட் ஆஃப் த டவுட் சொல்வார்கள். இப்ப நீங்கள் இந்த 23 ஆண்டுகளுக்கு முன்னதாக இது தொடர்பாக ஆராயப்பட்ட விடயங்கள் நீங்கள் கூறினீர்கள். அது இலங்கை தீவில் நடைமுறைக்கு கொண்டு வருவது சாத்தியமில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். நல்லொரு விடயம் என்னவென்று சொன்னால், ஆராய்ந்திருக்கிறார்கள். 23 ஆண்டுகள் கடந்து அதை திருப்பி மீள ஆய்வு செய்வதற்கு போகிறார்கள். இருக்கின்ற அந்த குறைபாட்டை சரி செய்து அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு தமிழர்கள் அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாதா? நல்ல கேள்வி. ஒரு திருத்தம், நான் கூறவில்லை அது இலங்கையில் நடைமுறைப்படுத்த முடியாது என்று. அதை கூறியவர் பேராசிரியர் தோமஸ் ஃபெலிங்னர். அவர் ஃப்ரிபர்க் யூனிவர்சிட்டியின் பெடரலிசம் இன்ஸ்டிடியூட்டின் ஒரு தலைவர். அவர் தான் அப்ப கூறியிருந்தார். ஏனென்றால் ஸ்ரீலங்கா முழுக்க முழுக்க இங்கிலீஷ் சிஸ்டத்துல இருக்கிறது என்று சொல்லி. இங்கிலீஷ் சிஸ்டம் என்றால் யார் வின் பண்ணுகிறாரோ அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடலாம், அதான் இங்கிலீஷ் சிஸ்டம். ஆனால் இங்க பிரித்தானியா யுனைடெட் கிங்டம் மாறிட்டு இலங்கை அதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறது தங்கள் தேவைக்கு. இல்ல, அதை மாற்றலாம் தானே, அதான் என்னுடைய கேள்வி. உண்மைதான். இப்ப அதற்கு தான் தரப்போ. ஓகே, இப்ப சரி, அப்ப விடுதலை புலிகள் பலமாக இருந்த போது கூட நீங்கள் அவர்களை ஏமாற்றத்தான் அதை பயன்படுத்தினீர்களே தவிர இதய சுத்தியுடன் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அப்போது மிகவும் பலமாக இருந்தார்கள். சரி, இப்ப ஒரு பெடரல் சிஸ்டத்தை நாங்கள் பார்த்தோம். சுவிஸ் பெடரல் சிஸ்டம் எப்படி இயங்குகிறது? கன்ஃபெடரேஷன் என்றது ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு கீழே 26 கேண்டோன் இருக்கின்றது, மாகாண சபை என்று நாங்கள் வைப்போம். அதுக்கு கீழே 2130 கொம்யூன்ஸ் என்று இருக்கிறது. அதென்னு சொன்னால் கிராம சபை, நகர சபை அவ்வாறு இருக்குது. சரி, கன்ஃபெடரேஷன் ஒன்று, அதுக்கு கீழே 26, 26 கீழே 2130. அவங்களோட அதிகார பகிர்வு எப்படி என்றால், கண்டோன்ஸுக்கு, அதாவது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனியான கான்ஸ்டிடியூஷன் இருக்கின்றது, அதாவது அரசியல் யாப்பு. தனியான பார்லிமெண்ட் இருக்கின்றது, நாடாளுமன்றம். தனியான நீதிமன்றம் இருக்கின்றது. அப்ப அடுத்தது நீங்கள் பாத்தீங்கன்னா, இந்த நகர சபைகளில் கூட 5 நகர சபைகளுக்கு தனியான பாராளுமன்றம் இருக்கின்றது. அடுத்தது இந்த கண்டோன்ஸ், மாகாண சபைகள் ஸ்கூல் அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் தான் பாடசாலைகள், வைத்தியசாலைகள், வரி அறவீடு, காவல்துறை எல்லாம் அவர்களின் கீழ்தான் வருகின்றது. அவர்களுக்கு அதிகப்படியான ஆட்டோனமி என்றது சுதந்திர, அதாவது அவர்களுக்கு சுயாட்சி அதிகாரம் அதிகம். அப்ப நீங்கள் இப்ப கேட்கலாம், இந்த பெடரல் கன்ஃபெடரேஷன் என்ன செய்கிறது? அந்த மத்திய அரசு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த கண்டோன்ஸால அல்லது கொம்யூன்ஸால நிறைவேற்ற முடியாதத ஏதும் ஒரு டாஸ்க் வந்தால் அதைத்தான் இந்த மத்திய அரசு செய்யும். சரி, ஒரு தையிட்டி இருக்கிற, அதுவும் களவெடுத்த காணிய நீங்கள் அன்றகுமரசனாக்க வரைக்க கேட்க நாகதீவில இருக்கிற பௌத்த விக்குவ கேட்க சொல்லி போட்டு போறீங்க. அதுலயும் ஒரு விடயம் இருக்குத்தான். இப்ப பாருங்கள், மீண்டும் நாங்கள் குறை கூறுவது போல் இருக்கும், ஆனால் உண்மைகளை பேசத்தான் வேண்டும். அதாவது 13வது திருத்தச் சட்டம் காணி அதிகாரம் கொண்டது, காவல்துறை அதிகாரம் கொண்டது. 13வது திருத்தச் சட்டம் நடைமுறையில் இருந்திருந்தால் இந்த தையிட்டி விவகாரத்தில் சிக்கல் வந்திருக்காது. அதையும் நாங்கள் நழுவ விட்டு விட்டோம். இப்படியான சூழல் வரும் பொழுது இவற்றையும் நாங்கள் தட்டி கழித்து, இப்ப நீங்கள் கூறினீர்கள், நிச்சயமாக தமிழர்களை பொறுத்த மட்டும் எனக்கு எந்த ஒரு விதத்திலும் நான் சந்தேகப்பட மாட்டேன். எப்பொழுது அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் மற்றவர்கள் என்றால், ஏமாற்றப்பட்டவர்கள் தமிழர்கள். ஒரு ஆண்டில் 10 ஆண்டில் எத்தனை தசாப்தங்களாக ஏமாற்றப்பட்டு வந்தவர்கள் தமிழர்கள். அப்ப அந்த கேள்விகள் இருக்கத்தான் வேணும், ஐமிச்சங்கள் இருக்கத்தான் வேணும், அதுல எந்த ஒரு. ஆனால் நாங்கள் நேர்மறையாக ஒரு அடுத்த
பாதையில் செல்வதற்கு நிச்சயமாக நிறைய தடைக்கல்கள் இருக்க போகின்றது. அதை கையாளுவதும் தமிழர் தரப்பினுடைய யுக்தியாகவும் இருக்க வேண்டும். இப்ப நீங்கள் கூறினீர்கள் சந்தேகம் எழுப்புகின்ற என்ற விடயத்தை கூறும்பொழுது இன்னும் ஒரு விதமாக நான் உங்களிடம் அந்த கேள்வியை கேட்கிறேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களை அவர் அழைத்து அங்கே பேசி இருக்கிறார்கள் என்றால் அதே ஒரு நேர்மறையான விடயத்தை நாங்கள் பார்க்க. கஜேந்திரகுமாருக்கு நிச்சயமாக அவர் சட்டம் தெரிந்தவர். இப்ப நீங்கள் கூறிய அந்த குறைபாடுகள் 23 ஆண்டுகளுக்கு முன்னர் பேசிய அந்த குறைபாடுகள் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதை படித்து அதற்கான சரியான முறையை கண்டுபிடிப்பதற்கான ஆளுமை இருக்கிறது. அப்ப இதையே சாதகமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. நல்ல ஒரு கேள்வி. உண்மைதான். விடுதலை புலிகள் 13வது திருத்தச் சட்டத்தை அவர்களுக்கு தேவையில்லை என்றவர்கள், ஏனென்றால் அவர்களிடம் ஆயுதம் இருந்தது, அவர்களிடம் வலிமை இருந்தது, அவர்கள் அதற்கு மேலான ஒரு நிழல் அரசை கட்டியாண்டார்கள். எனவே அவர்களுக்கு அது தேவையற்ற, அப்போதான் அது தேவையற்றது. அவர்கள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை போல அவர்கள் இப்போ இந்திய படையை வென்றார்கள், நாட்டை திருப்பி மீட்டார்கள். ஏனென்றால் இந்திய படை வருவதற்கு முன்னர் ஜாழ்குடா நாடு எல்லாம் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருந்தது. ஆனால் பேச்சு நிலைமை மாறிவிட்டது. இப்போது நீங்கள் கேட்டது போல இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் கூடுதலாக இந்த 13 எடுத்தார். ஆனால் அதில் வருகின்ற மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகிறார். அப்ப 13 எடுத்துக்கொண்டு அதுல போட்டியிடுகிறேன் என்று கேட்டதுக்கு அதுல போட்டியிட்டு அது தோல்வி அடைந்தது என்று காட்ட போயிடுமா? உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நீங்கள் அதை ஒரு சிஸ்டம் பிழை என்றால் அதை சரிப்படுத்த வேண்டும். சிஸ்டம் பிழை என்று காட்டுறதுக்கு உன்ன இங்க கொண்டு வர இல்லை. சிஸ்டம் பிழை என்று எல்லாருக்கும் தெரியும், வந்தது அதை சரிப்படுத்த வேண்டும் நீங்கள். ஆனால் அவர் ஒன்றுக்கொண்டு முரணானார். இன்று வரையிலும் இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தால் கூட இன்று வரையிலும் இந்த ஒரு சாரார் அதை எதிர்த்ததுதான் இந்தியாவுக்கும் சாதகமாக போனது, இலங்கைக்கும் சாதகமாக போனது. அதாவது எங்கள் தரப்பை வைத்தே கண்ணுக்குள் குத்திர. நீங்கள் சொன்னது போல இந்த கண்டோன் மாதிரி தான் 13வது திருத்தத்துக்கும் காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம், நீதி அதிகாரத்தோட கேட்டிருக்கலாம், அதை பலப்படுத்தி இருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் விடயங்களை ஆராயும் பொழுது தமிழர்கள் தான் தவறு இழைத்திருக்கிறார்கள். பாருங்கள், முந்தி சேர்பன் ராமநாதன் இந்த காலத்தில் பிரித்து கொடுப்பதற்கு கேட்ட பொழுது அவர்கள் ஐயோ நாங்கள் சேர்ந்து வாழ்ந்து போகலாம் என்று முதுகில் தட்டி போட்டு போனவர்கள். பாருங்கள், அப்படி தொடர்ந்து வருகின்ற விடயங்களை நீங்கள் பார்த்தால் நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். சில வழிகளில் நாங்கள் தவறாக இருந்தால் எங்களை திருத்துங்கள், அதில் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய பக்கத்தில் குறைபாடுகளை, இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பாக நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் ஒரு முரட்டு பிடிவாதத்தோடு இருந்தவர்கள். ஆனால் அவர்களும் இப்பொழுது ஓரளவுக்கு அந்த நிலைமைகளை புரிந்திருக்கிறார்கள். அதை என்ன காரணத்துக்காக புரிந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று புரிந்திருக்கிறார்கள். அப்ப புரிந்து மற்றவர்களோடு பேசி ஆராய்ந்து முடிவெடுக்கின்ற அந்த ஒரு கொள்ளை, அந்த மனப்பான்மையோடு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஏன் இதை கையாள முடியாது? உண்மைதான். என்னென்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல பிரிந்து வாழ்வோம் என்றால் விட்டார்கள், தேவையில்லை. அவங்கள் சமஷ்டியை 56ஆம் ஆண்டு கொண்டு வர்றதுக்கு கேட்ட போதே 50க்கு 50 கேட்டு குழப்பினார். அது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கூறுவது போல தமிழர்கள் தான் அதை எதிர்த்தது. பெடரல் எங்களுக்காக கொண்டு வரவில்லை, அவன் சிங்களவர்களுக்காக, கண்டி சிங்களவருக்கும் கரையோர சிங்களவர்களுக்கும் உள்ள பிரச்சனை. எனவேதான் பண்டரநாயக்கா பெடரல் சிஸ்டத்தை கொண்டு வந்தார், ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்த பிற்பாடு. அப்போ இப்ப 1848ஆம் ஆண்டு தான் சுவிஸ்ல பெடரல் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. அப்பையிலிருந்து அது அப்படியே தான் இருக்கிறது. அப்ப ஆனால் இதை எதிர்த்தது நாங்கள் கூலிக்காக. இப்ப என்னென்று சொன்னால், ஒருத்தனுக்கு ஒருத்தன் குழி பறிப்பதற்காக. இப்ப நீங்கள் இங்க பாருங்கள், ஒரு நாட்டை, இலங்கை அரசுக்கு எதிராக ஒரு நாட்டை நாங்கள் ஒருங்கிணைத்து அதை கொண்டு வந்து ஒரு ஐக்கிய நாடுகள் சபையிலேயோ அல்லது செக்யூரிட்டி கவுன்சிலையோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்சபையிலேயோ ஒரு வழக்கை போட போகிறோம் என்று சொல்லி நீங்கள் சொன்னால், இங்க கதைக்கிறது என்னென்றால், முதல் சிங்கள அரசுக்கு தெரிகிறது, இந்திய அரசுக்கு தெரிகிறது, பிரச்சனை இல்லை. தமிழர்களுக்கு தெரியக்கூடாது என்ற குழப்புவாங்க. ஏன்னா நான் செய்யாத அவன் செய்தா பிரச்சனை என்று குழப்புவாங்க என்றதால வலு கவனமா இருக்கிறார்கள். இங்கே பலர் வாய் திறப்பதில்லை. பல நடவடிக்கைகள் இங்கு பல இடங்களில் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் இப்போது யாரும் வாய் திறப்பதில்லை. ஏனென்று சொன்னால், சிங்கள அரசுக்கு பயந்தில்லை, இந்திய அரசுக்கு பயந்தில்லை, அமெரிக்காவுக்கு பயந்தில்லை, தமிழனுக்கு பயந்து என்ன விடா, கடைசி வரையும் விடா. அதே போலதான் இப்ப என்று சொன்னால், இப்ப நீங்கள் சொன்னது போல
இந்த ஒரு குழு எதிர்க்காம எல்லோருமாக சேர்ந்து கேட்டிருந்தால் இதை நடைமுறைப்படுத்தி மெல்ல மெல்ல போயிருக்கலாம். ஏதாவது அட்லீஸ்ட் உங்கள் நிலத்தையாவது பாதுகாத்திருக்கலாம். ஒரு சிங்கம் வழி நடத்தினால் 1000 செம்மறியாட்டையும் போருக்கு கொண்டு போகலாம். ஆனால் 1000 சிங்கத்தை ஒரு செம்மறியாடு வழி நடத்திச்சு தண்டுதான் அவ்வளவும் தோல்வியில தான் முடியும். நீங்கள் யார் வழி நடத்துறது, செம்மறியாடு வழி நடத்துறதோ அல்லது சிங்கம் வழி நடத்துறதோன்றதான் இருக்கு. நீங்கள் அதாவது அதுதான் இப்ப நடந்த வில்லங்கம் கயந்திரமார் கொண்ட தண்ட பாட்டுக்கு ஜங்கி இருக்கும். இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. இல்ல, நான் நேர்மறையாக பார்ப்பது காரணம் என்னவென்றால் அரசுகளை எங்கேயோ ஒரு இடத்தில் தமிழருக்கு தீர்வு நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அது எப்பொழுது வரப்போகிறது என தெரியும். ஆனால் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. பாருங்கள், 23 ஆண்டுகளுக்கு முன்னதாக பேசிய விடயங்களை நாங்கள் பேசும் பொழுது அப்பொழுது ஆட்சி இருந்தவர்கள் அவர்களுடைய கொள்கைகள் அவர்களுடைய திட்டங்கள் என்ன என்று தெரியும். இப்பொழுது ஆட்சி இருப்பவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒன்று தெரியும் என்னவென்றால் தமிழர்கள் போல் அவர்களும் போராடினார்கள், தமிழர் போல் அவர்களும் தங்களுடைய தோழர்களை பலி கொடுத்தார்கள், அவர்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கின்ற என்று மக்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இவ்வாறான ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது ஒரு புதிய என்னும் ஒரு அரசாங்கத்தோடு இவர்கள் அதை கையாளும் பொழுது தமிழர் தரப்பு இருந்து அதை பேசி ஆராய்ந்து, இப்ப நீங்கள் பெடரல் ஸ்டேட் தொடர்பான ஒரு விடயத்தை கூறினீர்கள். இந்தியாவிலும் அவ்வாறான ஒரு அமைப்பு தான் இருக்கிறது, வேறுபாடுகள் சிலது இருக்கலாம். அமெரிக்காவில் அவ்வாறு தான் இருக்கின்றது. அதே போல் பேசுகின்ற இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடும் பொழுது இந்த விடயங்களை ஆராய்ந்து சரி பிழை குறை நிறையை சுட்டிக்காட்டி அதற்கேற்ற மாதிரி தங்களே பேரம் பேசக்கூடாது. அதுதான் இனிமேல் சரியான பாதை. ஏனென்று சொன்னால் இந்த சுவிஸ் கூட்டம் நடைபெறுபவர்கள் என்னிடம் கூட சிலர் கேட்டார்கள் என்ன கதைக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போது நான் சொன்னதுதான் இதுகள், அதாவது நல்லிணக்கம் என்று சொன்னால் நீங்கள் இவற்றை முதல் அடிப்படையாக வையுங்கள். ஆனால் அரசியல் தீர்வு என்றது அப்போது அவன் சொல்லவில்லை. இப்படி அரசியல் இதுக்குத்தான் வரப்போகிறார். அப்படி அரசியல் தீர்வை பற்றி அவர்கள் கதைச்சால் சிலபடி அவர்களுக்கு பிடிக்காது என்று சொன்னால் நீங்கள் 13வது திருத்த சட்டம் இலங்கையின் ஜாப்ல இருக்கு, அதை ஒரு நிறைவேற்றி காட்ட சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட் வைக்கும். ஆனால் இப்போது பெடரல் சிஸ்டம் நல்லது. ஓகே, அவர்களும் வந்திருக்கிறார்கள், ஆளுந்தரப்பும் வந்திருக்கிறார். இப்ப சத்தியலிங்கம் அவர் சொன்னது போல ஆளுந்தரப்பையும் கூப்பிட்டு தான் கதைச்சிருக்கு. அனுராதரப்பும் தான் வந்திருக்கிறது, தமிழரும் வந்துட்டார்கள். இனி யார் நிறைவேற்ற அனுராதரப்பு தான் நடத்த வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் அங்கால. சரி, அதை எவ்வாறு அதைத்தான் அவர் கூறினார். இப்ப விமானத்துல ஏறேக்கே மறந்துட்டு ஏறிச்சினோம் என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு இன்னொன்று நாங்கள் பண்ணல. தமிழர் தரப்பு இவ்வாறான ஒரு சிஸ்டம் வரும் வரையிலும் அத்தனை முதலீடுகளை நிறுத்த வேண்டும். இவ்வாறு இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் தமிழர்களுடைய முதலீட்டுக்காக திரு கோணங்களில் இருந்து அவர்கள் அதை முயற்சி எடுக்கிறார்கள். அது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த முதலீட்டை செய்வதற்கு முன்னதாக தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு நிச்சயமாக இருந்தால்தான் தமிழர்கள் துணிவாக தங்களுடைய முதலீட்டை செய்யலாம். இல்லை என்றால் முதலீடு செய்கின்ற அந்த பணத்துக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அதனால்தான் போனவர்கள் கூட சிலர் வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதனால்தான் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் இவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கு வந்திருக்கின்றது போல் நான் உணர்கிறேன். சில வேளைகள் தவறாயிருக்கலாம். அதை நாங்களே சாதகமாக பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுவிட்சர்லாந்து என்னும் ஒரு நாடு என்று சொல்லும் பொழுது சுவிட்சர்லாந்து அதில் ஈடுபடும் பொழுது அவர்களும் இது தொடர்பான இந்த புறமை இருக்கின்றபடியால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு சரியான ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவதற்கு ஏன் நாங்கள் முயற்சிக்க கூடாது? முயற்சிக்கலாம். அதுக்குரிய ஒரு குழுவை அமையுங்கள். இன்னென்ன உளவு முதலீடுகளை எங்களால் செய்ய முடியும், அதற்கு முதல் எங்களுக்கான ஒரு அந்தந்த மாகாணங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் வேண்டும், பார்லிமெண்ட் வேண்டும், லோக்கல் அசம்பிளி வேண்டும், நீதிமன்றம் எங்களுக்கானது வேண்டும், எங்களுக்கான ஓன் டாக்ஸ் சிஸ்டம் வேண்டும், அந்த காணி அதிகாரம், மற்றது போலீசிங் காவல்துறை அதிகாரம். ஏனென்றால் சுவிஸின் கேண்டோன்ட காவல்துறையும் அவங்கள்ட்ட தான் இருக்கு வேண்டும் என்று அப்படி ஒரு அதுதான் எங்கள் முதலீடுகளை பாதுகாக்கும் என்று எல்லோரும் தீர்மானத்தை இயற்றுங்கள். ஒற்றுமையாக நீங்கள் 1 மில்லியன் மக்கள் 1.5 மில்லியன் மக்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒருத்தருக்கு மேல பாதிப்பில்லை. அவருக்கு தெரியாம இவர் ஒழிச்சு போய், இவருக்கு தெரியாம போய், அவரை காட்டி கொடுத்து இவரை காட்டி கொடுத்து என்ற விட்டு நீங்கள் இயலும் என்று சொன்னால் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக இலங்கை அரசு வலிக்கு வரும். ஏனென்று சொன்னால்
நீங்கள் கொழும்பு பத்திரிகைகளை இப்ப புரட்டினீர்கள் என்று சொன்னால் அடுத்த அறகலிய போராட்டத்துக்கு இலங்கை தயாராகிறது என்றதுதான் அங்க இருக்கிற செய்தி. என்னென்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் தலைகளாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கெல்லாம் தங்களுக்கு அனுபவம் பத்தாது என்றார்கள். அனுபவம் பத்தாத நீ பஸ் ஓட தெரியாத நீ டிரைவர் சீட்டில் இருக்கல, அல்லது இருந்தாலும் நீ யாரை ஒரு ஆள இன்ஸ்ட்ரக்டரை வச்சு கொண்டிரு. அப்ப அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்ற நிலை. நீங்கள் இப்ப இந்த வாரம் போன வாரம் வந்த கொழும்பு பத்திரிகைகளை, சிங்கள பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பல விடயங்களை முன்னுக்கு கொண்டு வருகிறார்கள். இந்த அரசு எவ்வளவு பிரச்சனைக்குள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இப்போ 9,922 மில்லியன் டாலர்களை கடன் பட்டதை செலுத்தி இருக்கிறது இந்த வருடம். இன்னும் 11,000 மில்லியன் டாலர்கள் செலுத்த வேண்டி இருப்பதாக கூறுகிறார்கள். இதிலிருந்து இவர்கள் இப்போதைக்கு மீள முடியாத ஒரு நிலை. அனுபவம் இல்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு சாதகமாக நாங்கள் பார்க்கலாம் தானே. அதாவது அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்தி இந்த நிலைமையால் தான் இந்த நாடு இவ்வளவு தூரம் போனது, கொள்ளை அடித்தார்கள், ஊழல் செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சரியாக அதை அந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை, இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை இருக்கின்றது. அந்த இனத்துக்கு சரியான அதிகாரங்களை கொடுத்தால் இந்த நாடு, இலங்கை தீவு ஒரு சுவீட்சம் அடையக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்று எடுத்து சொல்லி அதை தொடர்பாக விளையாட்டு பிள்ளை போல் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுதே நான் அதை செய்ய முடியாது. நான் குறிப்பாக இப்போ சுவிட்சர்லாந்தில் நீங்க பேசுகின்ற விடயத்தை நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். உண்மைதான். என்னென்னு சொன்னால் எதிர்த்தரப்பு பலவீனமாக இருக்கும் போது அது எங்களுக்கு சாதகமாகும். எங்களுடைய ஆக்கள் என்ன செய்யறா, அவனை பலப்படுத்துறது, அவர்கிட்ட கால அவகாசம் கொடுக்கணும், அவருக்கு ஒரு டைப், அவன் பலவீனமா இருக்கிறதான் உனக்கு பலம். இந்த சந்தர்ப்பத்துல போய் அவனோட கதை இப்படி சொல்லு, இதுதான் முதலீட்டை போடலாம், நாங்கள் பொருளாதாரத்துல இப்ப எழுப்பாத, அவரை எழுப்ப தேவையில்லை என்றால் எல்லாம் ஒரே குட்டையில் உருண மட்டைகளாக எல்லாம் இனவாதம் தான். அவன் இப்போது கஷ்டம் என்றபடியா உன்னிட்ட வாரம், கஷ்டம் இல்லாட்டி அவன் வர போறதும் இல்லை. அவ்வாறான ஒரு நிலை. இப்ப இந்தியாவையும் பாருங்கள், இந்தியாவுக்கு இப்போது இருக்கிற பிரச்சனை காரணமாக தான் இப்போது தமிழர்களை ஏறெடுத்து பார்க்கிறது. இப்பதான் 2015ஆம் ஆண்டுக்கு முதல் வந்தாக்கள அங்க இருக்கலாம் என்று இந்தியா சொல்ற அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறது என்று சொன்னால் அடிய போல அண்ணன் தம்பி உதவாதண்ட மாதிரி தான் ட்ரம்ப் கொடுக்கின்ற அடியும். அதே நேரம் இந்த பாகிஸ்தான் போர் அடுத்தது. இப்ப உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் டிஃபென்ஸ் பேக்ட், படைத்துறை உடன்பாட்டை எட்டி இருக்கிறது. அதை இந்தியா இப்போது அதுக்கு அறிக்கையும் விட்டிருக்கிறது, தாங்கள் அதை உன்னிப்பாக கவனிப்பதாகவும் அதனால் தங்களுக்கோ அல்லது பிராந்தியத்துக்கோ எந்த பாதிப்பும் வராமல் இருக்க பாய்ப்பதாக கூறுகிறார். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க என்று சொன்னால், பாகிஸ்தான் தான் முஸ்லிம் நாடுகள் ஒரே ஒரு அணு ஆயுதம் உள்ள நாடு. இஸ்ரேல் கட்டாரை அடித்த பிற்பாடு அவர்கள் ஏதோ ஒரு வழியில் தங்களுக்கும் ஒரு அணு ஆயுதம் வேண்டும் என்ற நிலைக்கு இப்போது வந்திருக்கிறார்கள். உலகம் கடுமையாக மாறிக்கொண்டு வருகிறது. அதையும் நான் நேர்மறையாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் பாருங்கள், இப்பொழுதாவது அவர்கள் உணர்ந்து அந்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள், அதாவது அனுமதி கொடுத்திருக்கிறார். ஏன் நான் அதை கூறுகிறேன் என்றால், உலகம் பூராம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்தியர்கள் இல்லாத நாடு இல்லை. சில நாடுகளில், பிரித்தானியாவுக்கு இந்தியர், பிரான்சினூடாக ஒருவர் வந்திருக்கின்றார், தனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை என்று கூட வந்து திருப்பி அனுப்பியும் இருக்கிறார்கள். அப்ப இப்பொழுதாவது அவர்கள் அதை உணர்ந்து செய்திருக்காங்க. நான் நேர்மறையான, என்னிடம் இவ்வாறான அந்த சில வேளையில பலவீனமோ எனக்கு தெரியவில்லை. நான் எப்பொழுதுமே நேர்மறையாக பார்க்கத்தான் விரும்புவேன். இதை நான் வரவேற்கிறேன் இந்த நேரத்தில். ஆனால் நிச்சயமாக தமிழர்கள் எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றதோ அந்தந்த சந்தர்ப்பங்களை தட்டி எடுத்து சரியாக நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் குறை கூறிக்கொண்டிருப்பதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்று தான் நான் கூறுகிறேன். நீங்கள் கூறுவது போல் இப்ப பாருங்கள், இந்த ஆண்டுக்கு முதல் யாராவது தமிழருடைய அரசியல் தீர்வு தொடர்பாக பேசியிருக்கிறார்களா? இல்லை. ஒரு ராஜபக்ஷ வந்து ஒரு நாள் கூப்பிட்டார், பிறகு 2 வருஷத்துக்கு முதல் மஹிந்த ஒருக்கா கூப்பிட்டார், பிறகு இப்ப 1.5 வருஷத்துக்கு முதல் ரணில் கூப்பிட்டார், அவ்வளவுதான். அப்ப ஏமாத்தி கொண்டிருப்பது எங்களுடைய தரப்பிலும் அதை இப்ப பாருங்கள், இந்த கொண்டு வந்தார்கள் என்ன தீர்மானம், ஹிமாலயா. இது எந்த கோமாளி கூத்துகளை விட்டு ஏன் ஒழுங்காக இப்ப மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள், இனி அமைப்புகளிலும் துறைசார் நிபுணர்கள், சும்மா நின்றவர்கள் வந்தவர்கள் போனவர்களை நான் சொல்லவில்லை, துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இது தொடர்பாக ஆராய்ந்து ஒரு சரியான ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பதுதான் தமிழர்களுக்கு ஆரோக்கியமான. இல்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து
இப்படியே பேசி 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 அந்த அழுது 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 கொண்டேதான் இருக்க போகின்றோம். அந்த தியாகங்களை பாருங்கள். தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய அந்த தியாகத்தினுடைய உச்சக்கட்டம் உலகத்துக்கே படிப்பித்து காட்டினார் தியாகம் என்றால் என்ன என்று. அந்த நாட்களில் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த தியாகத்துக்காக எங்களுடைய மக்கள் சரியான சிந்தனை ஓட்டத்தோடு வந்து சரியான ஒரு முடிவை எடுத்து சுவீட்சமாக வாழ்வதற்கு வழி வகுக்க வேண்டும் என்பதை என்னால் கூற முடியும். அரசுகளே மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் சில வேளைகளில் எனக்கு எங்களுடைய இனம் இவ்வாறு ஒரு எங்களை பொறுத்தப்பட்டு இப்ப நீங்கள் நாங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் வாழுகின்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு போகலாம். ஏன் எங்களுடைய இனம் தாயத்தில் இருக்கிறவர்கள் ஏன் வாட வேணும், பதங்கி சின்ன பின்னமாக இருக்க வேண்டும்? அவர்களுக்கும் ஒரு சுபிட்சமான வாழ்வை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த விடயங்களை உரையாடுகிறோம், பேசுகிறோம். யார் மீதும் காழ்ப்புணர்வில் என்பதை கூறிக்கொண்டு நிறைய நேரம் நாங்கள் இந்த சுவிட்சர்லாந்தில் தீர்வு இது உண்மையில எனக்கு நான் வரவேற்கிறேன் என்றால் பேச வேண்டும். நீங்கள் கூறுவது போல் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளுக்கு துறைசார் நிபுணர்கள் இணைந்து அரசியல்வாதிகளோடு இதை செயல்படுத்துவார்களாக இருந்தால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்புகிறேன். சுருக்கமாக தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கூறுங்கள். அடுத்த அவர்கள் தங்களுக்கு தேவையானவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து கூட சில விரிவுரையாளர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து கூட்டியிருக்கிறார்கள். தமிழ் கட்சிகள் எந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வேற கூட்டிக்கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லையா நான் நினைக்கிறேன். துறைசார் நிபுணர் வந்தோன்னா கூப்பிட்டோன்னா அப்படியே கிளம்பி போயிடுறது. திட்டம் இல்ல, பேப்பர் இல்ல, பேனை இல்ல, ஒன்றும் இல்ல. போய் அங்க இருந்து கொண்டு என்ன பிரச்சனை சொன்னா கவுண்டர். நாங்கள் எதிரிய ஒரு களத்திலேயோ பேச்சுவார்த்தை களத்திலேயோ அல்லது சண்டை களத்திலேயோ சந்திக்கிற போது நாங்கள் ஆயத்தமாக போக வேண்டும். அங்கு வச்சு முறியடிக்கிறதுலதான் எங்கட வெற்றி தாங்கி இருக்கிறது. இது அப்படி இல்லை. கும்பல்ல கோவிந்தாண்டு ஆளி போயாச்சு. போய் ஓகே, இப்ப அதுக்கு அடுத்தது என்னன்றது கூட தெரியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அட்லீஸ்ட் இந்த புலம்பெயர் அமைப்புகள் மக்களுக்கு ஒன்று சொல்லலாம், நீங்கள் எல்லோரும் இதுல இணையுங்கள், எல்லோரும் உங்கள் முதலீடுகளை இப்போது தற்காலிகமாக போஸ்ட் பண்ண நிறுத்துங்கள், முதலில் இலங்கை அரசுக்கு எல்லோருமாக சேர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுங்கள். அதன் இந்த சுவிஸ் அரசின் பெடரல் சிஸ்டத்தை அது சுவிஸ் அரசையே இதுக்குள்ள இழுத்து கொண்டு பாருங்க. சுவிஸ் அரசுக்கு ஒரு அழுத்தம் 23 வருஷத்துக்கு முன்னாடி நீ கூப்பிடுற, அப்ப 23 வருஷத்துமாக நீ செய்யவில்லைன்னா இதை செய்யப்பே ஆகுது. இனிமங்களை ஏமாத்தாது. அடுத்த 23 வருஷத்துக்கு நீ இப்ப ஏமாத்த போறான்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஆக்கள் இல்லை. அந்த அழுத்தத்தை பிரயோகிப்பது தமிழர் தரப்பு. தமிழர் தரப்பு தான், தமிழர் தரப்பு. ஆனால் பிரச்சனை என்ன என்று சொன்னால் அவரோட இவருக்கு கோபம், இவரோட அவருக்கு கோபம். பாத்தீங்களா, இப்ப எல்லாரும் ஏறி போயிருக்கிறாங்க. எந்த பக்கத்துல ஒரு துறைசார் நிபுணர்களை கூட்டிக் கொண்டு அவங்க கூட்டி இருக்காங்க பல பேரை. சரிங்க, இவங்க கூட்டிக் கொண்டு போனாங்களான்றதும் இல்லை. தமிழரை கூப்பிட மாட்டாங்களா? அப்படி துறைசார் நிபுணரை கூப்பிடுறாங்க. அதற்கும் கூட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்க என்றால் அவர்களுக்கு என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையின் பொழுது நிச்சயமாக யாழ் பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம் இருக்கின்ற தமிழ் தரப்பில் இருக்கிற நிபுணர்களையும் கூட அவர்கள் எடுத்துச் செல்லலாம். நீங்கள் கூறுவது போல் முதலீடு செய்வதை பற்றி இப்பொழுதுமே யோசிக்க, அதாவது ஒரு அரசியல் தீர்வு, தீர்க்கமான ஒரு முடிவு வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக முதலீடு செய்வதற்கு நிறைய பேர் தயாராக இருப்பார்கள். அதற்கு எல்லோரும் இணைந்து செயல்படுவார்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இது தொடர்பாக மேலதிக தகவல்கள் வரும்பொழுது நாங்கள் உரையாடலாம். இனி இன்னொரு முக்கியமான விடயம், சுவிட்சர்லாந்து நீங்கள் கூறும்பொழுது மனித உரிமை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று சுருக்கமாக கூறுவீர்களா? அது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னதே சொல்லிட்டா சுவம். அவரை இந்த சந்திப்பு முடிந்த பிற்பாடு ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருந்தார், இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த நிலைமை எவ்வாறு இருக்கின்றது. அதுக்கு அவர் கூறியது என்னன்னு சொன்னால் 2012ஆம் ஆண்டே அது முடக்கப்பட்டு விட்டது. 2012க்கு பிறகு அதுல இயக்கம் இல்லை. இரண்டாவது கருத்து அவர் சொன்னால் ஒருபோதும் தீர்வு வராது. அது வரவேற்கிறேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் சொன்னது உண்மையை சொல்லுங்கள் என்று சொல்றது இதுதான். உண்மையும் அதுதான். ஆனால் இப்பவும் இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து கன பேர் போய் அங்க இருந்து படம் காட்டுறாங்க. சரியோ, போறதே அதுக்குத்தான். நான் ஜெனிவாவுக்கு போனேன், ஐநாவுக்கு போறேன். எந்த கதவால போய் எந்த அறைக்கு இருந்து பேசுறாங்க என்று தெரியாது. அதுல இருந்து பேசினேன், இதுல இருந்து பேசினேன் என்று இத்தனை அமைப்புகளையும் பொறுப்பு கூற விட்டால், இத்தனை அமைப்புகளும் இதுவரை காலமும் கொடுத்த மகஜர்களை ஒரு கேட்டு வாங்குங்க. ஏனென்றால் நான் நினைக்கிறேன், ஒரு புத்தகம் ஒன்று இலங்கை அரசுகள் பரிமாறின கடிதங்கள் எவ்வளவு ஏமாற்றுத்தனங்களானது என்ற ஒரு புத்தகம் வெளிவந்திருந்தது.
நினைக்கிறேன் அண்ணன் பாலசிங் அவர்கள் வெளியிட்டார்களோ எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த கடித போக்குவரத்துகள் எல்லாம் எப்படி அதே போல இந்த அமைப்புகளின் அத்தனை அறிக்கைகளையும் இதுவரை மகஜர்களையும் ஒருக்கா வாங்கினால் கேட்டு 16 வருஷத்துல அந்த ஏமாற்றுத்தனங்களை இலகுவாக கண்டறிஞர் அவ்வாறுதான் இருக்கு. சரி, கயந்திரமாக கூறியது அவர் கூறுகிறார், இது 2012ஆம் ஆண்டே முடக்கப்பட்டு விட்டது, ஒருபோதும் அது தீர்வை தராது. ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அப்பா நாங்கள் இதை வெளியே எடுக்க வேண்டும். அது நல்லது. என்ன வெளியில எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப தென்னாப்பிரிக்கா ICJல போட்டது போல ஏதாவது ஒரு நாட்டை கொண்டு செல்ல வேண்டும். எந்த நாடு வரும்? அதான் இருக்கும். பிரித்தானியா வராது, பிரான்ஸ் வராது, கனடா வராது, ஈவன் சுவிட்சர்லாந்தும் வராது, நேட்டோ நாடு வராது. அது வராத கடைசிகளில். அப்படி வராது என்று சொன்னால் நீங்கள் ஏனைய நாடுகளைத்தான் பார்க்க வேண்டும். அப்ப ஏனைய நாடுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடன் உறவுகளை ஏற்படுத்த வேண்டும். யாருக்கு அப்படி உறவுகள் இருக்கிறது? விரல் விட்ட நீங்கள் பார்க்கணும். சவுத் ஆப்பிரிக்கால ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, டெல்லியில ஒரு டீம் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லும்போது நான் இந்த உறவுகளை கட்டி எழுப்பினார்கள் நினைச்சேன். மன்னிக்கவும், இந்தியா கடைசியும் வராது. அதை நான் சொல்ல மறந்து போறேன். நானும் எத்தனை நாட்டேன்னு சொல்றது இல்ல சொல்றேன், இந்தியா கடைசியும் வராது. இப்போ நீங்கள் ஒரு சிறிய நாட்டை என்றாலும் கொண்டு வந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் அதுக்குரிய வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். எல்லா நாடுகளுடனான உறவுகளை பலப்படுத்த வேண்டும். அதை செய்ய வேண்டும். சும்மா இதை அதிலிருந்து வெளியில் எடுக்க வேண்டும் என்றால் வெளியில் எடுத்து என்ன செய்வதென்றதற்குரிய பிளான் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை. அப்ப ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் 2 வருடங்களுக்கு கொடுக்க போறதான் கால அவகாசம். அதை நீங்கள் கைவிட்டு விடுங்கள் என்று சொன்னால் அது 2 வருஷம் கொடுத்தாலும் சரி, 20 வருஷம் கொடுத்தாலும் சரி, முதல் அதை விட்டு விடுங்கள். அங்கு போறவர்களையும் பேசாமல் அவர்கள் போய் திரியட்டும் என்ற அவர்களுக்கும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் தானே, அவர்களையும் விட்டு விடுங்கள். ஏதாவது ஒரு புதுசாக நாங்கள் ஏதாவது ஒரு அமைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு குழுவாக இருக்கலாம், அல்லது தாயகத்தில் இருக்கிறவர்களோ ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசியலை நகர்த்தக்கூடிய நாங்கள் பார்ப்போம். அது கூடாக அந்த மக்களுக்குரிய தீர்வையும் அல்லது நீதியையும் வழங்கக்கூடிய ஒரு பொருள்முறைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். மேற்குலக நாடுகளுக்காக நாங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக திரிகின்ற உருவாக்கப்பட்ட அமைப்புகளை வைத்துக் கொண்டு நாங்கள் எதையும் பெற முடியாது. இப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 16 ஆண்டுகளாக கால அவகாசம் வழங்கிவிட்டார்கள். இனி ஒவ்வொரு முறையும் மாறும் அரசு. ஒவ்வொரு காலம் அவர்கள் காரணம் கொண்டு வருவார்கள். இந்த ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, சாட்டில்லாமல் சாவில்லை என்று. அதே போலதான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வருவார்கள். அப்ப இந்த காரணத்தோடு நாங்கள் தொங்கிக் கொண்டு தெரிய போகிறோமான்றதான் முக்கியமான கேள்வி. அன்பான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கலாம். எங்களுடைய அமைப்புகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஈடுபடுகின்ற தமிழ் தரப்பினர்கள் நெஞ்சை தொட்டு கேளுங்கள், உண்மை நிலையை புரிந்து கொள்ளுங்கள். கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு அப்பாவி மக்களை கொன்றளித்தார்கள். அது முடிந்து 17 ஆண்டுகளில் அங்கே இன்னும் அந்த போர் நாள் அந்த கொத்து கொத்து குண்டுகளால் போட்டு இன்னும் ஒரு நிலையான வாழ்க்கை வாழ முடியாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எங்களுடைய தமிழர்கள் இன்னும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனசுத்தியோடு இதய சக்தியோடு செயல்படுங்கள். ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு நீங்கள் செயல்படுங்கள். உங்களை எல்லோரையுமே ஒன்றாக வாருங்கள், எல்லா விடயத்திலும் ஒன்றாக இருங்கள் என்று யாருமே கேட்டதில்லை. குறிப்பிட்ட விடயங்கள், இப்ப பாருங்கள், இந்த சுவிட்சர்லாந்தில் எடுக்கின்ற இந்த முயற்சி, எல்லோரும் இங்கே ஒன்று சேர வேண்டும், தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த உயிரோடை தமிழ் வானொலியில் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். அந்த வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டு அரசவர்களை நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். மிகவும் சுருக்கமாக நாங்கள் இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கின்ற என்று கூறுவீர்கள்? இலங்கையின் பொருளாதாரம், அதுதான் நான் முதலும் கூறியிருந்தேன், பொருளாதார நிலைமை மிகவும் மோசமான நிலையாகத்தான் இருக்கின்றது. இலங்கை, அதாவது அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இலங்கையில வறுமை கூட இன்னும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. இலங்கை அரசு தான் வரும்போது கூறியதுக்கும் இப்போது அவர்களுடைய நடைமுறைக்கும் கடுமையான வேறுபாடுகள் இருப்பதாக கூறுகிறார்கள். அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று பொருளாதாரம் அடுத்து 2025ஆம் ஆண்டின் 2வது காலாண்டுக்கான
வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுக்கு $952 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்தியதாக இலங்கை சொன்னாலும் இன்னும் $10,255 மில்லியன் செலுத்த வேண்டிய நிலையில் இருப்பதால் இலங்கை கூறுவது போல இப்போதைக்கு மீள முடியாது என்றுதான் கூறுகிறார்கள். அதாவது தமது வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்த அதிக அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கான புதிய யோசனையை என்பிபி அரசு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்ப தெரியுதானே ஏன் தமிழர்களிடம் வருகிறார்கள் என்று. அவர்களுக்கு புதிய அந்த நாணயத்தை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு முதலீடுகள் தேவை. அதுதான் பிரச்சனை. கூடுதலா மக்களின் அவசர தேவைகளுக்கும் அரசாங்கம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் விரைவில் நாம் மற்றொரு அரகலியா போன்ற சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். இது நான் சொல்லவில்லை. இந்த வாரம் கொழும்பில் இருந்து வந்த மிக மிக முக்கிய முன்னணி நாளேட்டின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டது. என்று சொன்னால் இந்த அரசாங்கம் பல விடயங்களை செய்கிறது, ஆனால் அதில் எந்த விதமான பிரயோசனங்களும் இல்லை. என்னென்னு சொன்னால் இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த விவசாயத்துறையையோ தொழில்நுட்பத்துறையோ உயர்த்துவதற்கு கூட தமிழர்களுக்கான அதாவது இப்ப சுவிஸ் ஏன் அந்த பெடரல் சிஸ்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றால் முதலில் அந்த இன மக்களை அமைதியாக வாழ விடவர். அவர்களிட பிரச்சனை ஸ்டெபிலிட்டி என்றது முக்கியம். அப்ப ஸ்டெபிலிட்டி முக்கியமாக இருந்தால்தான் பொருளாதாரத்தில் முன்னகரலாம். இப்ப எல்லா நாட்டிலும் பிரச்சனையாக போய்விட்டது. இப்ப நேபாளம் பிரச்சனை, பங்களாதேசம் பிரச்சனை, இந்தியா முடிஞ்சது, இப்ப மாலத்தீவு தொடங்கி இருக்கு. மாலத்தீவுல ஆன்லைன் சேஃப்டி பில்லை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த சமூக வலைத்தளம் தான் பிரச்சனையாக போனது நேபாளத்துல. இப்ப மாலத்தீவிலும் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அரசாங்கம் அதை வீட்டோ செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்ப ஒட்டுமொத்தமாக பார்த்தா இப்ப மாலத்தீவும் பிரச்சனையாகும் என்றால் இலங்கைக்கும் அது மிகவும் ஒரு ஆபத்தான நிலையாகத்தான் இருக்கு. இலங்கைக்கு ஆபத்தான நிலை என்று சொல்லும் பொழுது இங்கேதான் தமிழர்களுடைய முதலீட்டை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்தலாம். ஆனால் அரசியல் தீர்வு, நிரந்தர தீர்வு இல்லாமல் தமிழர்கள் முதலீடு செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். ஏற்கனவே எத்தனையோ தடவைகள் முயற்சி எடுத்தவர்கள் எல்லாம் திரும்பி வந்துவிட்டார்கள் என்று கூறிய சம்பவங்களை நான் கேட்டிருக்கின்றேன். ஏனென்றால் உத்தரவாதம் இல்லை. முதலீட்டை நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்த இந்த இவ்வளவு பணத்தையும் அங்கே கொண்டே போட்டுவிட்டு நாளை இல்லை என்றால் அதுக்கு யார் உத்தரவாதம்? அதற்காகத்தான் இந்த அரசியல் தீர்வு முக்கியம். இந்த நிலைமைகள் ஒரு சாதகமான நிலைமை இருக்கும் பொழுது துறைசார் நிபுணர்கள், தமிழ் தலைவர்கள், பிரதிநிதிகள் உன்னிப்பாக அவதானித்து சரியாக இதை கையாள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நேர்மறையாக கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.